வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நேற்று நம்ம கொடுத்துருந்தபடி மார்க்கெட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ப்ளூ லைன் டு ப்ளூ லைன் தான் இன்னைக்கு மார்க்கெட்டுன்னு நேற்றே நான் ஷார்ட்கட்டாக சொல்லிட்டேன். அதுக்கு உண்டான காரணம் என்னங்கிறதுக்கும் நான் சொல்லியிருப்பேன். ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறதுனால 92 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டோட்டலா 92 திரும்பவும் 90 இந்த இடத்துக்கு கீழே இப்படிதான் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் அவ்வளவுதாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெகுலரா யூஸ்வலா இருக்கக்கூடிய மார்க்கெட் ஆனது ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மினிமம் 102 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சை எப்பவுமே போயிட்டே தான் இருக்கும். இது நீங்க எப்போ வேணாலும் இதை செக் பண்ணி பாருங்க. அந்த லாஜிக் சரியா தான் ஒர்க் ஆகும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் 23,675 675 இருந்து 775 இதுக்கு கீழே 102 பாயிண்ட் சொன்னேன். பாத்தீங்க அப்படின்னா 782 தான் இன்னைக்கு ஹையே. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, திரும்பவும் ப்ளூ லைன்ல வந்திருக்கு. இன்னைக்கு எக்ஸ்பைரியா இருந்ததுனால மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ப்ரீமியம் நல்லா டிகே பண்ணிட்டு மத்தியானம் 2 மணிக்கு மேலதான் நல்ல மொமெண்டம் கிடைச்சிருக்கும். 2:30க்கு நீங்க புட்டுல என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க. பட் இதுக்கு மேல மார்க்கெட்ல இங்க இன்னைக்கு காலையில இருந்து மற்ற நேரங்கள்ல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே இந்த ட்ரெண்டே திரும்ப ஃபாலோ ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் 102 பாயிண்ட்ல இருந்து திரும்ப கீழே வந்த மார்க்கெட் இதுக்கு மேல போயிருந்தாதான் திரும்ப நீங்க அப் ட்ரெண்டை பத்தியே யோசிச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க மார்க்கெட்ல அப் ட்ரெண்டை பத்தி யோசிச்சிருக்கவே முடியாது. சரிங்களா? இதை நான் ஸ்ட்ரைக்ல எப்படி பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இதை பத்தி சொல்றேன். ஸ்ட்ரைக் ப்ரீமியம் நேற்று நம்ம கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 23,500 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஆனது 125க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இங்க 280லயே ரிஜெக்ஷன் தான் கிடைச்சிருக்குது. அதுக்கு மேல போகல அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். ஏன்னா ஒரு பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சாதான் அடுத்த பிரைஸ் லெவல ரீச் ஆகும். ஆனா இதுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் எந்த இடத்துலயும் ஒரு க்ளோஸ் கிடைக்கல இந்த பிரைஸை பொறுத்த வரைக்கும். பர்டிகுலரா ப்ரீவியஸ் டே உடைய ஹையை விட்டு கொடுத்தது மார்க்கெட். ஆல்ரெடி கீழே இறங்குச்சு, திரும்பவும் ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. இந்த ஹை கவனிச்சிங்க அப்படின்னா கரெக்டா 234.60 இந்த இடத்துல கரெக்டா நீங்க ரைட் சைட்ல புட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 87க்கு மேல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு. நீங்க இந்த ஒரு இடத்துல எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் 100 பாயிண்ட்ஸ் போயிருந்தது. பட் நமக்கு அவ்வளவு தேவையில்லை. 127 அப்படிங்கிறது நல்ல டீசென்டான ப்ராஃபிட்டுங்க. நான் இதுக்கு தான் டெய்லி நான் கொடுக்கக்கூடிய லெவல்ஸ்ல மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னாலே போதுமானது. வேற எதுவுமே அதிகமா தேவைப்படாதுங்க. சரிங்களா? இது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்குக்கே நம்ம கொடுத்துருக்கிறதுனால நீங்க இந்த இடத்துல நீங்க முடிவு எடுத்திருக்கணும். இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா கிளியரா 2.15க்கு நடந்திருக்கு. இதே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்லாம் 2.15 அப்படிங்கிறப்ப மார்க்கெட் இந்த இடத்துல நடந்திருக்கு. சரி, ஓகே. இந்த ப்ளூ லைன்ல இருந்து பிரீமியம் ஓடிஎம்லாம் பெரிய அளவுல போயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல நல்லா போயிருந்தாங்க. குறிப்பா 23,700 அதாவது 10 ரூபாய் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 81 ருபீஸ்க்கு மேல போயிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த 10 ரூபா பிரைஸ்ல ஏன் வாங்கணும், மார்க்கெட் இங்க வரும்போது மார்க்கெட்டுடைய ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு அந்த எக்ஸல் சீட்ல கூட காமிக்கிறேன். 23,650 காலும் 800 புட்டும் பேஸா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த லெவல்ஸ் கிடைக்கும். இதுக்கு நான் இதை மட்டும் நம்ம எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். இது கிட்டத்தட்ட 10 ரூபாய் பிரீமியத்துல இருந்து 27 ரூபாயே நல்ல ப்ராஃபிட் தான். இந்த பிரீமியம் எங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னா இன்னும் இதோட ஓடிஎம் பிரீமியம் 650 புட் ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபாயில இருந்து 28 ரூபாய் போயிருக்கிறது இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. பட் ஆனா நம்ம ஓரளவுக்கு டீசென்டான ப்ராஃபிட்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு இந்த பிரீமியம் 10 ரூபாயில இருந்து மார்க்கெட்டு 28 ரூபாய் போயிருக்கிறத, சாரி 81 ரூபாய் போனதுதான் மார்க்கெட். இதுக்கும் இந்த மணி பாத்தீங்க அப்படின்னா 23,750 நினைக்கிறேன். பார்ப்போம். 23,750 28 ரூபாயில இருந்துட்டு மார்க்கெட் கிட்டத்தட்ட அது ஒரு 130 வரைக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா 28 ரூபாய் 80 காசுங்க.
ரூ. 28.80 இருந்து ரூ. 130 போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பிரீமியம். முதல்ல நமக்கு ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ரூ. 28.80 இருந்து ரூ. 130 வரைக்கும் இந்த பிரீமியம் போனதை பார்க்க முடியும். சரி, ஓகே. இதே நம்ம இன்னைக்கு எடுத்த ஸ்ட்ரைக்கையும் நான் காமிச்சிடுறேங்க. இப்போ நான் வந்து இந்த வேல்யூ 23,650 கால் போகணும் அப்படின்னா கரெக்ட். பிளாக் லைனுக்கு மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பிரைஸை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மேல போகல அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பிளாக் லைனுக்கு கீழே தான் இருக்கு. மார்க்கெட் கீழே இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ ஓடிஎம் உடைய பிரீமியம் லோவை வச்சே வந்து மார்க்கெட் திரும்புறதுல நம்ம ரிவர்சல் எல்லாத்தையுமே எடுத்துட முடியும். அதுதான் ரியாலிட்டி. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஏன்னா இது வந்து வேல்யூஸோட மட்டும் நான் போகணுங்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல கரெக்டா வந்து பர்பிளுக்குள்ள போயிடுச்சு. ரைட்டு. அங்கிருந்தே மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இங்க ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுது. 2.18க்கே வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதே நீங்க இதுல பாக்குறத விட இன்னும் ஆப்ஷன் டிசைடர்ல போனீங்கன்னா பிரீமியம், அதாவது பிரைஸ் லெவல்ஸும் பிளாட் ஆயிருக்கும். இந்த 103 ரூபா அப்படின்னா 103 ரூபாய்க்கே வந்து எடுத்துட்டு போகும். ஏன்னா இந்த பிரைஸை வந்து க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்க 103 ரூபாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா 182 வரைக்கும் போனதை பார்க்க முடிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் இது 84 ரூபா அப்படின்னு பிரைஸ் பிளாட் ஆகுதுன்னா நீங்க 84 ரூபாயில உடனே வந்து ஆக்ட் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த பிரீமியத்தை 50 பாயிண்ட் பிடிச்சிருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இது வந்து இந்த இண்டிகேட்டருடைய ஸ்பெஷல். ஓகே. நாளை மார்க்கெட் பற்றி பார்த்துருவோங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது பொசிஷனல் வேல்யூ. ஒரு சின்ன பாக்ஸ் இயர்லி சப்போர்ட் 2ல இருந்து ரிஜெக்ஷன் ஆனது மட்டும்தான் இங்க பார்க்க முடியுது. நான் கொடுத்த லெவலுக்கு மேலேயும் போகல. இந்த அளவுக்கு மேல ரிஜெக்ஷன் தான். கரெக்டா எங்க வந்திருக்குது, மந்த்லி பிவோட்ல மார்க்கெட் நிக்குது. அவ்வளவுதான். இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னா பிவோட்ல இருக்கு. இனிமேல் தான் இனி இந்த வீக்கோட டிசிஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே. நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட்டோடைய லெவல்ஸ் அப்படின்னா 23,662 அப்படிங்கிற லெவலுக்கு கீழேனா மார்க்கெட் கீழேங்க. இதுதான் டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி 50 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்கு. பட் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து நாளைக்கு டிசைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த வீக்லி லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா திரும்ப புல் பேக் ரேலியை பத்தி யோசிக்காதீங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஒரு 15 நாள் 20 நாளாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். மார்க்கெட்ல போற ட்ரெண்டை விட கிட்டத்தட்ட ரிவர்சல்ல தான் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். அதை எல்லாத்தையும் நீங்க எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ணலாம்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நேற்றுக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரிவர்சல்ல ஹியூஜ் ப்ராஃபிட். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேல போன மாதிரி காமிச்சாலும் கீழே இறங்கும் போது வந்த ப்ராஃபிட் தான் நிறைய இருந்திருக்கு. ஸோ இதனால எல்லா நாட்களும் இதே தான் நடக்குது. மேலே போகுது, போன மார்க்கெட்டோட கீழே வந்ததுல தான் ப்ராஃபிட். ஸோ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ரிவர்சல் பாயிண்ட்டை கரெக்டாக கேட்ச் பண்ண கற்றுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்க ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த ப்ரீமியம் லெவல்ல இந்த லோயர் லோ பிரேக் அவுட்லாம் நான் பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுல ஏதாவது ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து 3 மினிட் கேண்டிலுடைய லோ வருது அப்படின்னா கண்டினியூவா வரக்கூடிய கேண்டில் நீங்க கம்முன்னு வேடிக்கை பாருங்க. எப்ப கேண்டில் கிரீனா மாறுது, இந்த ஹைக் மேல க்ளோஸ் வச்சா என்ட்ரி எடுங்க. இப்படிதான் நீங்க வந்து லோயர் லோ பிரேக் அவுட்டை எடுக்க கத்துக்கோங்க. அப்பதான் வந்து மார்க்கெட் வந்து ஈஸியா இருக்கும். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, கண்டினியூஸா வந்து கரெக்டா 3 கேண்டில் 4 கேண்டில் ரெட் கேண்டில், இந்த கேண்டில் வந்து கிரீன். ஸோ இந்த ரெண்டு கேண்டிலுடைய ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் தான். ஸோ 91.75 91.75க்கு மேலே எப்போ க்ளோஸ் அடிக்குது, இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்குது, திரும்பவும் அந்த ப்ரைஸ் கீழே வந்துருச்சு, திரும்பவும் இந்த ப்ரைஸ் மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து லோயர் லோ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பெரிய ரேலி. ஸோ இப்படி தான் நீங்கள் லோயர் லோ பிரேக் அவுட்டை எடுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா இப்போ பாருங்க 90 ஹை வந்து 91.75, திரும்ப அந்த ப்ரைஸ் லெவலில் வந்து தான் என்ட்ரி எடுத்துக்கிட்டு திரும்பவும் மேலே போகும். க்ளோஸ் டபுள் டைம் கிடைச்சு
அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து லோயர் லோ பிரேக் அவுட். இதனால தான் நீங்கள் ரிவர்சலில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இதே ரிவர்சலில் புட் சைடு கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்க கண்டினியூவாக ரெட் கேண்டில், இந்த கேண்டில் தான் கிரீன் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெண்டு ப்ரைஸ் லெவலையும் மார்க் பண்ணுங்க. இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் எப்போ க்ளோஸ் வைக்குதுன்னு பாருங்க. இந்த ஹை தான் அதிகம், 73 ரூபா 20 லைன் போடுங்க. ஃபர்ஸ்ட் க்ளோஸ் வைக்குது, திரும்பவும் ப்ரைஸ் கீழே வருது, திரும்பவும் மேலே போயிட்டு நீங்க இந்த 73 ரூபாய்க்கு கீழே மார்க்கெட் வந்து வந்த மாதிரி எனக்கு தெரியல. வந்திருந்தாலும் பெரிய அளவுல கீழே இறங்கலிங்க, 70 ரூபா தான் வந்திருக்குது. இவ்வளவுதான் லோயர் லோ பிரேக் அவுட் எடுக்கிறது. இங்க கூட பாருங்க லோயர் லோ 3 கேண்டில், திரும்ப இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் தான் பெரிய கேண்டில். அப்ப 86 ரூபா பெரிய கேண்டில்னு நான் சொல்லலைங்க. ஹை வந்து எது இருக்குது அப்படிங்கறத தான் பார்க்கணும். இந்த ஹை தான் அதிகம், 86 ரூபா 75 காசு. இதுக்கு மேல க்ளோஸ் வச்சது இந்த கேண்டில். நீங்க அழகா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு அப்படியே கொண்டு போயிருக்கலாம். ஸோ இது இண்டிகேட்டர்லாம் இல்லாம சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இது வந்து 80 ஹை வந்து பார்த்தீங்கன்னா 87 ரூபான்னு வச்சுக்கோங்க. 87 ரூபாய்க்கு மேலே இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்குது. திரும்பவும் நீங்கள் 87 ரூபாய்க்கு வந்து தான் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா திரும்ப ஒரு பெரிய ரேலி கிடைச்சிருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக எனக்கு ரிவர்சல் எடுக்க தெரியல அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ஃபார்மேஷன் தான் ஹையர் ஹை அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ ஹையர் ஹைன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 3 கேண்டில் கிரீன் கேண்டில், இந்த கேண்டில் ரெட் கேண்டில். ஸோ இந்த ஹையை தாண்டினாதான் இனி அடுத்தது மார்க்கெட் மேலே போகும்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல என்ட்ரி எடுக்கிறது. சரிங்களா? ஓகே, நான் ரிவர்சலை பற்றி சொல்ல வந்தேன். திரும்பவும் ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, நாளைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 23,662ங்கிறது ப்ரைஸ் லெவலில். ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா புல் பேக் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது ரொம்ப கீழே போயிட்டு அல்லது ஓப்பன்ல இருந்து 102 பாயிண்ட்டுங்க. நாளைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 51 புள்ளிகள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் திரும்பணும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே ஓப்பன் ஆகுதுன்னா 2 ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் திரும்பணும். இவ்வளோதான் மார்க்கெட் நாளைய பொறுத்த வரைக்கும். இது அப் ட்ரெண்ட் போனா எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்லிடுறேன். 23,882 அப்படிங்கிறது வரைக்கும் மேலே போகலாங்க அதிகபட்சம். இதே வந்து இன்னொரு பஃபர் பாயிண்ட் 23,858ங்க, 882 அண்ட் 858. இது வந்து லெவலா மார்க் பண்ணிக்கோங்க. இதே வந்து டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 23,488. இது வந்து டவுன் சைடு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய வேல்யூ. மார்க்கெட் ரொம்ப கேப் டவுனா ஓப்பன் ஆகுது அப்படின்னா டைரக்டா பிரீமியம் லெவலை வச்சு மூவ் பண்ணுங்க, அல்லது 51 புள்ளிகள் நான் கொடுத்துருக்கிறேன், அதை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. இது வந்து 23,512 அப்படிங்கிறது ஒரு பஃபர் பாயிண்ட். ஸோ நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது 662. மார்க்கெட் வந்து கேப் டவுனா ஓப்பன் ஆகுது அப்படின்னா வீக்லியில வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. அப்படி எடுத்தா இங்க கரெக்டா 542, 642ங்கிறது 662 வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிஜெக்ஷன் ஆகுதா அல்லது ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்குதான்னு கவனிங்க. இது வந்து ஒரு சினாரியோ. ஒருவேளை மார்க்கெட்டு மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த பிரைஸ் லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுதா அல்லது க்ளோஸ் வைக்குதான்னு கவனிங்க. அப்படி க்ளோஸ் வைக்கல அப்படின்னா இங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய பட்சத்துல மார்க்கெட் டைரக்டா கீழே இறங்கலாம். கீழே ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டா இருந்தது அப்படின்னா இங்கிருந்து ஏதாவது ஒரு புல் பேக் ஆகி மேலே வருதான்னு பாருங்க. அது வந்து 23,592 வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இது நேற்றுக்கே இன்னைக்கு க்ளோஸ் பிரைஸும் கூட. ஸோ அதனால இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகாம மேலே வந்துச்சுன்னா 662 நோக்கி மேலே வரலாம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நாளைக்கு எப்பவுமே வந்து பிரீமியம் ஹையா இருக்கிறதுனால நல்ல மூமெண்டம் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ட்ரேட் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்னொரு சைடை வந்து மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் பண்ணும். அப்போ அந்த டைம் கூட நீங்க ரெண்டாவது ட்ரேடை பத்தி யோசிங்க. டைம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறபடி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கெல்லாம் டைம் ஒர்க் அவுட்ல நான் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் அந்த டவுட் செஷன்ல கூட நான் கிளாரிட்டி கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நாளைக்கு ஸ்ட்ரைக் லெவல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா
நாளைக்கு லெவல் வந்து 51 பாயிண்ட்டுங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஸ்ட்ரைக் லெவல் வந்து 23,600 கால் 259க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குங்க. ஒருவேளை மார்க்கெட் இந்த லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது 164 வந்துட்டு ஏதாவது புல் பேக் ஆகுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அது 146க்கு போகிறதா ஆயிரும். அந்த இடத்துல இருந்து ஏதாவது ரிவர்சல் கிடைக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. இது வந்து கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். இதுவே 23,600 புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 185 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே வந்து ஓப்பன் நாளையுடைய ஹைக்கு மேல ஓப்பன் ஆகக்கூடிய பட்சத்துல, ஹைங்கிறது சாரி இங்க 232 போட்டு வச்சிட்டேன். இது ஓப்பன் ஹை வந்து 240.30. ஒரே நிமிஷம், வேற மறந்துட்டேன். 40.30 மிஸ்டேக்கா போயிடும், வேல்யூ சரியா இல்லைன்னா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 188ன்னு வச்சுக்கோங்க. இந்த 188க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்க. இதுவே 240க்கு மேல இந்த பிரீமியம் ஓபன் ஆகக்கூடிய பட்சத்துல அந்த பிரீமியம் ஆனது 284ல ஏதாவது ரிஜெக்ஷன் ஆகுதா அல்லது க்ளோஸ் வைக்குதான்னு கவனிங்க. இது க்ளோஸ் வச்சது அப்படின்னா திரும்பவும் இந்த பிரைஸ் தான் மெயின்டைன் பண்ணும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப இது கீழே இறங்கும். இந்த இடத்துல 146ல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மார்க்கெட் கால் சைடு நோக்கி போகும். சரிங்களா? அப்ப இந்த ஸ்ட்ரைக் பிரீமியத்துல இந்த ஹைங்கிறது ரொம்ப முக்கியம், காலுடைய லோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப எந்த பிரீமியம் இது கால் லோ கட் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் திரும்ப இந்த சைடு நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்படி இந்த 250ல ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா இந்த பிரீமியம் என்ன நடக்கும்? நேரா 178 அல்லது 188 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்ப 188 வந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் திரும்பவும் புட் சைடு நோக்கி போக ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த வேல்யூஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு பிங் பண்ணுங்க. நேற்று கூட அந்த இண்டிகேட்டர் கேட்டவங்களுக்குலாம் நான் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன். வேற யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளா அப்ரோச் பண்ணுங்க. மார்க்கெட்ல சிம்பிளா பாருங்க அப்படிங்கிறத விட ரொம்ப எளிமையா மேக்ஸ் மூலியமா அணுகுங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.